श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं तीन्द्रप्रणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमां स्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां विजिग्मुरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता यो ते स्तनया विभूतिः सर्वं देवनेमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रिगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मादाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुपरकारितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशवनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्वधूलनरसिंह गुरोस्तनूजं श्रीमत्तदीयपदपङ्कजभृङ्गराजं श्रीरङ्गराजवरदार्यकृपात्तभाष्यं सेवे सदा रघुवरार्यमुदारचर्यम्. திருமழிசை அண்ணாப்பங்கார சுவாமி என்கிற வாதுகுல வீரராகவ சூரியாலே அருளி செய்யப்பட்ட இந்த ஷண்மத தர்ஷனி கிரந்தத்தை நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே வேதவியாச பகவான் பிரம்மசூத்திரங்களிலே வேதாந்தங்களினுடைய உண்மை பொருளை எடுத்துரைத்து அதற்கு விருத்தமான 6 மதங்களை கண்டித்துள்ளார். அந்த 6 மதங்கள்னு சொல்லும் பொழுது கபிலருடைய சாங்கிய மதம், பதஞ்சலியினுடைய யோக மதம், கணாத மகர்ஷியினுடைய வைசேஷிக மதம், சுகதன் என்கிற புத்தன் முன்வைத்த பௌத்த மதம், ஜினன் முன்வைத்த ஜைன மதம், அதே போல பசுபதி சிவனாலே முன்வைக்கப்பட்ட அந்த பாசுபத மதம். இந்த 6 மதங்களை வேதவியாச பகவான் பிரம்மசூத்திரங்களிலே கண்டித்துள்ளார். அந்த பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்யக்கூடிய எம்பெருமானாரும் ஸ்ரீபாஷ்யத்திலே மிக விஸ்தரமாக அந்தந்த மதங்களினுடைய கருத்தை பூர்வபக்ஷமாக எடுத்துரைத்து விஸ்தரேன அதற்கு வேதாந்த சித்தாந்தத்தின்படி பதில்களை காட்டியுள்ளார்னு பார்க்கிறோம். அந்த அம்சங்களை எல்லாம் இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யம், அதற்கு வியாக்கியானமான ஸ்ருத பிரகாஷிகை, இந்த கிரந்தங்களிலே காட்டப்பட்ட இந்த பரமத நிரூபணமும் அதன் கண்டனமும் இவைகளை சுருக்கி நமக்கு மணிப்பிரவாள பாஷையிலே இந்த கிரந்தத்திலே காட்டி நமக்கு அருளி செய்துள்ளார் அண்ணாவப்பங்கார சுவாமி. அதில் இந்த 6 மதங்களினுடைய நிரூபணத்தை நாம் பார்த்து முடித்தோம். அதன் பிறகு அதன் பிரசங்கத்திலேயே அந்த தொடர்பிலேயே பிரம்மசூத்திரங்களாகிற வேதாந்த சாஸ்திரத்துக்கு மற்றவர்கள் தவறான அர்த்தத்தை கூறுகிறார்கள். அந்த ஒரு 4 மதங்களையும் எடுத்து இங்கே நிரூபணம் பண்ணி அதனுடைய கண்டனங்களை காட்ட முற்பட்டிருக்கிறார் இந்த ஆச்சாரியர். அதாவது பிரம்மசூத்திரங்களுக்கு புறம்பான மதங்கள் 6 மதங்கள். ஆனால் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறோம் என்று நாங்களும் வேதாந்திகள் என்று சொல்லிக்கொண்டு முற்பட்டவர்கள். ஆனால் அனைத்து உபனிஷத்துக்களுக்கு பொருந்தாத அர்த்தங்களை பிரம்மசூத்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் என்ன இவைகளுக்கு பொருந்திய அர்த்தத்தை பிரம்மசூத்திரங்களுக்கு காட்ட வேணும். அப்படி காட்டாமல் தவறான கண்ணோட்டத்திலே அதற்கு வியாக்கியானம் பண்ணினவர்கள், அதுதான் குதிருஷ்டிகள்னு சொல்றோம். தவறான கண்ணோட்டத்திலே இவைகளுக்கு வியாக்கியானம் பண்ணின 4வரினுடைய மதங்களை இப்பொழுது காட்டிக்கொண்டு வருகிறார். அதில் முதல்ல மாயாவாதி மதம். இந்த பூர்வபக்ஷத்தை நாம் விஸ்தரேன முன்பு போன வாரம் நாம் பார்த்தோம். மாயாவாதிகள் என்னால் இன்னைக்கு அத்வைதிகள், சங்கரருடைய பட்சத்தை சேர்ந்தவர்கள், இன்னைக்கு ஸ்மார்த்தர்கள்னு சொல்லப்படுபவர்கள், அவர்கள்தான் மாயாவாதிகள், அத்வைதிகள்னு சொல்லுவது உண்டு. அவர்களுடைய பட்சம் ரொம்ப விஸ்தரமாக இங்கே காட்டப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தால் முக்கியமான ஒரு 3-4 விஷயங்கள். பிரம்மம் ஒன்றே சத்தியம், பிரம்மத்தை தவிர்த்து மற்ற அனைத்தும் இந்த உலகம் என்று பார்க்கும் பொழுது இந்த அனைத்தும் பொய், மித்யை. அந்த பிரம்மத்துக்கு அவித்யை, அஜ்ஞானம் என்கிற ஒரு தோஷத்தின் சம்பந்தத்தினாலே இந்த பொய்யான இந்த உலகமானது தோற்றுகிறது. ஸ்வப்னத்திலே எப்படி இல்லாத ஒரு உலகம் தோன்றுமோ அந்த ஸ்வப்னத்தை பார்க்கக்கூடிய ஆத்மாவுக்கு, அதுபோலே இந்த உலகமும் கூட பிரம்மத்துக்கு ஸ்வப்னம்தான். பிரம்மத்தினாலே அப்படி தோஷத்தினால் பார்க்கப்படுவதுதான். எப்பொழுது இந்த பிரம்மத்துக்கு தெளிவு ஏற்படுமோ, அகம் பிரம்மா அஸ்மி தத்வமசி முதலிய வாக்கியங்களினாலே, அப்பொழுது இந்த உலகம் மறைந்துவிடும். ஆனால் இந்த உலகம் ஆனது பொய். அதற்கு மேலே ஜீவாத்மாக்கள் என்பவைகள் பரபிரம்மம்தான், பரபிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவர்கள் அல்ல. இந்த ஜகத்தானது பொய்யான இந்த உலகம் எப்பொழுது அது விட்டு போகும், மறைந்து போகும் என்னால் அத்வைத ஞானம், நானும் பிரம்மமும் ஒன்று என்கிற அத்வைத ஞானத்தினாலே இது போகும் என்கிற இந்த முக்கியமான 4 கருத்துக்கள்
இது அடிப்படையானது. ஆனா இதை தவிர்த்து பரமாத்ம ஜீவன் என்றால் யாரு, ஈஸ்வரன் என்னால் யார் அப்படின்ற இது போன்ற சில அம்சங்களில் அவர்களுக்குள்ளேயே ஏராளமான கருத்து வேறுபாடுகள் என்பதையும் இங்கு எடுத்து காட்டினார். இப்போ அதனுடைய கண்டனத்தை நாம் சேவிக்கணும். இதிலே ஜீவேஸ்வர விபாகாதி விஷயமான அவாந்தர பட்சங்கள் அவர்களாலே அந்யோன்யமேவ நிரஸ்தங்கள். சரி, இந்த பூர்வபக்ஷத்தை சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே அத்வைத மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் சில கருத்து வேறுபாடுகளை முன்வைத்தார். ஈஸ்வரன் என்னால் யாரு, ஜீவன் என்னால் யாரு என்பதிலே பிம்ப பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம் என்றெல்லாம் பல பட்சங்கள் இருக்கு. சுத்த சைதன்யம், சுத்த சைதன்யத்தினுடைய ஒரு பிம்பம், பிரதிபிம்பம் தான் ஜீவனும் ஈஸ்வரனும், இல்ல அதனுடைய ஒரு அவச்சின்ன பகுதி தான் ஜீவனும் ஈஸ்வரனும் என்று இப்படி சொல்லக்கூடிய பட்சங்கள். அவித்யை என்பது வேறு, மாயை என்பது வேறு, இல்லை இரண்டும் ஒன்றுதான் என்றெல்லாம் பல பட்சங்கள் இருக்கு இல்லையா. இந்த உள்பட்சங்கள், உட்பிரிவுகளுக்குள்ளே நாம் இப்பொழுது போக வேண்டாம். ஏன்னா அது அவர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கொத்தர் அதை தூஷித்து கொண்டிருக்கிறார்கள். அவச்சேத பட்சத்தை சொல்லக்கூடியவர்கள் பிரதிபிம்ப பட்சத்தை கண்டனம் பண்ணுவார்கள். பிரதிபிம்ப பட்சத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவச்சேத பட்சத்தை கண்டனம் பண்ணுவார்கள். இது இருக்கு. அதனால் நாம் அவர்களாலேயே அவர்கள் பட்சங்கள் மறுக்கப்பட்டு விட்டன. நாம் அதற்குள்ளே போக வேண்டாம். எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட முக்கியமான அடிப்படையான கருத்துக்கள், அதை நாம் விமர்சிப்போம் என்று இங்கே வருகிறார். இதுல என்னன்னா, இந்த அத்வைதிகளுக்குள்ளே பாமதி பிரஸ்தானம், விவரண பிரஸ்தானம்னு ரெண்டு உண்டு. அந்த சங்கராச்சாரியர் இயற்றிய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு பாமதி என்கிற ஒரு வியாக்கியானம் உண்டு. அதே போல மற்றொரு வியாக்கியானம் பஞ்சபாதிகா, அதுக்கு விவரணம்னு ஒரு வியாக்கியானம். இந்த விவரணம் அது ஒரு அது ஒரு நடையிலே போகும். பாமதி என்பது அது வேறு ஒரு நடையிலே போகும். இதான் ரொம்ப முக்கியமாக ரெண்டு பட்சங்கள் அவர்களுக்குள்ளே உண்டு. எம்பெருமானாரும் நம்முடைய ஸ்ரீபாஷ்யத்திலே இந்த ஆரம்பண அதிகரணம் போன்ற ஒரு சில இடங்களில் இந்த பக்ஷ பேதங்களை முன்வைத்து அருளி செய்துள்ளார். அதனால அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்ப அடிப்படையான சில விஷயங்களை இங்கே மறுக்கிறார். இனி அஜ்ஞானத்தினாலே பிரபஞ்சம் கல்பிதம் என்கிற இது அனுபபன்னம். முதல் விஷயம், நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகமானது அஜ்ஞானத்தினாலே கல்பிக்கப்பட்டதை ஒழிய உண்மையில் கிடையாது. ஸ்வப்னத்திலே பார்க்கப்படும் ஒரு உலகம் போலே இந்த உலகமும் கூட பிரம்மத்தினாலே அஜ்ஞானத்தினால் பார்க்கப்படுகிறது. இது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லுவது இது மிக தவறு. ஏன் அப்படின்னால், ஞான ரூபமான பிரம்மத்தை தன் நிவர்த்தியமான அஜ்ஞானம் ஆவரிக்க மாட்டாது. ஆவரிக்கில் அதுக்கு நிவர்த்தகம் இல்லை. இதான் முக்கியமான விஷயம். பிரம்மம் என்று சொன்னாலே அதுதான் சுத்த சைத்தன்யம்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்போ ஞானமே வடிவமானதுதானே பிரம்மம். ஞான ஸ்வரூபியான அந்த பிரம்மத்தை எப்படி அஜ்ஞானம் ஆவரிக்க முடியும்? ஏன்னா அஜ்ஞானம் என்பது ஞானத்தாலே போக்கப்படுவது. ஞானம் ஒன்றுதான் அஜ்ஞானத்தை போக்கும். அப்போ அஜ்ஞானம் தன்னை நாசம் பண்ணக்கூடிய வஸ்துவையே அது ஆவரணம் பண்ணுமா? இது என்ன விசித்திரமாக இருக்கு இல்லையா? அந்தகாரத்தை வெளிச்சம் என்பது அது போக்கும். ஆனா அந்த அந்தகாரம் என்பது அந்த வெளிச்சத்தையே மறைத்து விடும்னு சொன்னா இது எப்படி நியாயம்? நம்ம லோகத்துல பாக்குறோம், சூரியன் அஸ்தமித்த பின்பு அஸ்தமிக்க அஜ்ஞானம் சேருகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுவது படின்னு பார்த்தா அஜ்ஞானமே சூரியனையும் அந்த ஒளியையும் மறைத்து விடுகிறதுன்னு சொல்லுவது போல இருக்கு. அது சரியே இல்லை. அப்படி அஜ்ஞானம் என்பது ஞானத்தை மறைத்து விடும் என்னால், அப்ப அந்த அஜ்ஞானத்தை போக்குவது எது? போக்குவாரார்? அஜ்ஞானத்தை எக்காலத்திலும் போக்க முடியாமல் போய்விடும். ஏன்னா அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய ஒரே வழி ஞானம்தான். ஆனா அந்த ஞானத்தையுமே அஜ்ஞானம் மறைத்து விடுகிறது என்று சொன்னால், எந்த உபாயத்தை கொண்டும் எந்த வழியாலும் அஜ்ஞானத்தை போக்க முடியாது. தேஜஸை திமிரம் ஆவரிக்க மாட்டாதே, ஆவரிக்கில் அதுக்கு தேஜஸ் நிவர்த்தகமாக மாட்டாமையாலே. அழகா தான் சொல்றார். தேஜஸ் ஒளி என்று சொன்னால், ஒளியை திமிரம் என்னால் இருள், அந்தகாரம் அது மறைத்து விடுமா? கிடையாது. ஒளி அல்லாததான மற்றைய பதார்த்தங்களைத்தானே இருளானது மறைக்கும். ஒளியையே மறைத்து விடும் என்று சொன்னால், ஒருவேளை சொன்னால், அப்போ அந்த தேஜஸை போக்குவது எத்தாலும் ஆகாது, எத்தாலும் அதை போக்க இயலாது. வேறு நிவர்த்தகம் இல்லையே.
சுக்தித்வம் தோற்றாதே சுக்தி ஸ்வரூபமாத்தம் மாத்திரம் தோற்றி அதிலே ரஜத பிரமம் பிறக்கும். பின்பு சுக்தித்வம் தோற்றில் அது நிவிருத்தமாகிறது. அப்படி பிரம்மஸ்வரூபம் சதர்மகமல்லாமையாலே ஸ்வரூபமாத்திரம் தோற்றில் பிரபஞ்ச பிரமம் பிரதிபத்தமாம். அடுத்த ரெண்டாவது விஷயத்துக்கு வரார். என்ன அப்படின்னால், பிரம்மமோ நிர்குணம் நிர்விசேஷம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பிரம்மத்துக்கு எந்த தன்மைகளும் கிடையாது, குணமும் கிடையாது, எதுவும் இல்லை. அப்படி சொன்னால் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் அஜ்ஞானம் எப்படி ஏற்படும்? அதை சொல்லுங்கள் கொஞ்சம். ஏன்னா இந்த பிரமம் என்பது ஒண்ணு ஏற்படுறது இல்லையா? அந்த பிரமம் நமக்கு எப்படி ஏற்படுறது, அந்த விஷயத்தை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேணும் என்று காட்டுகிறார். லோகத்துல பாருங்கள், பிரமம் நாம் போன வாரமே பார்த்தோம். இவர்கள் இந்த பிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது கயிறில் பாம்பு என்கிற பிரமம், இல்ல சுக்திகை இந்த சிப்பியிலே வெள்ளி என்கிற பிரமம் ஏற்படுறதுன்னு பார்க்கிறோம். இப்போ ஒரு வஸ்துவை பார்த்து இன்னொரு வஸ்துவாக நாம் பிரமிக்கிறோம்னு சொன்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வஸ்துவானது கண்ணுக்கு பட்டு விட்டது, கண்ணிலே படுகிறது. ஆனால் இந்த வஸ்துவினுடைய தனித்தன்மை, முக்கியமான தன்மை நம்மால் கிரகிக்கப்படவில்லை இல்லையா? தள்ளி இருந்து பார்க்கும் பொழுது இந்த சிப்பி, மண்ணுல இருக்கக்கூடிய இந்த சிப்பி கண்ணுல பட்டது. இந்த சிப்பின்ற வஸ்துவை கண்ணாலே கிரகித்தோம். ஆனா அதனுடைய அந்த உண்மையான தன்மை, அந்த சிப்பி தன்மை, அது நம்மால் கிரகிக்கப்படவில்லை. அதனால் இது வெள்ளி என்று நாம் பிரமிக்கிறோம். அப்புறம் சற்று கிட்ட போய் பார்த்த உடனே இல்லை, இது ஒரு சாதாரண கண்ணாடி தான், இல்லை இது சிப்பி தான் அப்படின்னு அதனுடைய அந்த முக்கியமான தன்மை இருக்கு இல்லையா, அதை நாம் கண்ணாலே கிரகித்த பின்பு பிரமம் போகிறது. அப்ப பாருங்கள், பிரமம் ஏற்படணும்னா வஸ்து மட்டும் கிரகிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தனித்தன்மை கிரகிக்கப்படவில்லை. அப்புறம் இந்த பிரமம் நீங்க வேணும் என்னால் அந்த தனித்தன்மையினுடைய அறிவு நமக்கு ஏற்படணும். இதுதான் லோகத்துல பிரமம் உண்டாவதும் அது போகுவதும் என்ன அந்த கிரமம். இப்படி இப்போ பிரம்மஸ்வரூபத்தை நாம் அறியவில்லைன்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா? நான் அப்படின்னு லோகத்துல இருக்கக்கூடிய சம்சாரிகள் எல்லோரும், ஜீவாத்மாக்கள் தங்களை பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டவர்களாக அறிகிறார்கள். நான் பிரம்மமே என்று உண்மையான ஸ்வரூபத்தை அறியவில்லை என்று உங்களுடைய வாதம். இப்போ பிரம்மஸ்வரூபத்தை அஜ்ஞானத்தின் காரணத்தினால் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனா இந்த அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி முதலிய அத்வைத உபதேசத்தினாலே பிரம்மஸ்வரூப ஞானம் நமக்கு ஏற்படும் என்று சொன்னால், இப்போ பிரம்மத்துக்கு தன்மைகள், தர்மங்கள் இருக்குன்னு முதல்ல ஒப்புக்கொள்ள வேணும். தன்மைகள், தர்மங்கள் இல்லை என்று சொன்னால் அப்ப அந்த பிரம்மஸ்வரூபத்தை பற்றிய பிரமம் எப்படி நீங்கும் தான் கேள்வி கேட்கிறார். பிரம்மஸ்வரூபம் சதர்மகம் அல்லாமையாலே, பிரம்மஸ்வரூபத்திலே எந்த தர்மங்களும் தன்மைகளையும் நீங்கள் ஒப்புக்கொள்ளாதபடியால் ஸ்வரூப மாத்திரம் தோற்றில் பிரபஞ்ச பிரமம் பிரதிபத்தமாம். அப்ப பாருங்கள், உங்கள் பட்சத்திலே பிரம்மம் என்கிற அந்த ஒரு வஸ்து மட்டும்தான் இருக்கு. அப்போ அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவ ஜானம் வருது இல்லையா, அத்வைத தத்துவ ஜானம் வரும் பொழுது அது வெறும் பிரம்மஸ்வரூபத்தை அறிவது, ஆத்மஸ்வரூபத்தை அறிவது என்னதான் சொல்லணும். ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் முன்பே அறியப்பட்டு விட்டதே. அப்போ பிரபஞ்ச பிரமம் என்பது எக்காலத்திலும் ஏற்படக்கூடாது. இந்த சம்சார பிரமம் என்பது, சம்சாரம் இருக்கிறது என்கிற பிரமம் எக்காலத்திலும் வரக்கூடாது. அது தோற்றா விடில் பிரமஹேது இல்லை, ஆகையால் பிரபஞ்ச பிரமம் அனுபபன்னம். இப்ப இதான் முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்னால் துவைத்தம், இரட்டை. இந்த பிரபஞ்ச பிரமம் என்பது உங்கள் பட்சத்தில் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்? இது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு கயிறு, பாம்பு, அதை நாம் பார்த்தால் அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். கயிறை கண்ணாலே பார்த்தான், தூரத்திலிருந்து கயிறுன்ற வஸ்துவை பார்த்தான். ஆனா அது கயிறு அப்படின்னு இந்த கயிறு தன்மை, அதனுடைய தனித்தன்மையை இவன் கிரகிக்கவில்லை. நீளமான ஒரு வஸ்து அப்படின்னு வஸ்து ஸ்வரூபத்தை கிரகித்திருக்கிறான், அதனுடைய தனித்தன்மையை கிரகிக்கவில்லை. அதனால இது பாம்புன்னு பிரமம் ஏற்பட்டது. சற்று கொஞ்சம் கிட்ட போய் பார்த்த உடனே அந்த வஸ்துவனுடைய தனித்தன்மையான அந்த கயிற்றுத்தன்மை, அதையும் அவன் கிரகித்து, அதை அவன் புரிந்து கொண்டான். இப்போ பிரமம் நீங்கிது. அப்போ பிரமம் ஏற்படணும்னா வஸ்து ஸ்வரூபம் நாம் அறிந்திருக்கணும். இல்லை எந்த வஸ்துவிலே பிரமம் ஏற்படுறது? வஸ்து கயிறே இவன் பார்க்கவில்லைன்னு சொன்னால் அப்போ எந்த வஸ்துவில இவனுக்கு பாம்புன்ற பிரமம் வந்தது அப்படின்னு கேள்வி வரும். அதனால் கயிறை பார்த்திருக்கிறான், ஆனா அந்த கயிறினுடைய தனித்தன்மை, இது கயிறு தான் என்கிற தன்மை கிரகிக்கவில்லைன்னு தான் சொல்லணும். அப்ப இங்கேயும் பிரம்மத்தை அறிந்து விட்டான், பிரம்மத்தை இவன் பார்க்கிறான். ஆனா பிரம்மம் என்பது, அதாவது இந்த ஆத்மஸ்வரூபம்
அது வேறுபட்டது, அது ஒரு ஜீவாத்மா தான் என்று கிரகித்திருக்கிறான்னு சொல்லணும். பிரம்மஸ்வரூபம் அறியப்பட்டு விட்டது, ஆனா அதனுடைய முக்கியமான தன்மை பிரம்மத்துவம் போன்ற முக்கியமான தன்மையை இவன் கிரகிக்கவில்லைன்னு தானே சொல்லணும். அப்படி சொன்னால் பிரம்மத்துக்கு தர்மம் வந்துவிடும், உங்கள் பட்சம் போயிடும். இல்லை, பிரம்மஸ்வரூபத்தையே இவன் கிரகிக்கவில்லைன்னு சொன்னால் அப்போ பிரபஞ்ச பிரமமே ஏற்படாது. கயிறையே பார்க்காதவனுக்கு இது பாம்புன்னு எதிலே பிரமம் ஏற்பட வாய்ப்பு? அதனாலே நீங்கள் உங்கள் பட்சத்திலே பிரம்மத்துக்கு தர்மம் இல்லைன்னு சொல்லும் பட்சத்தில் பிரபஞ்ச பிரமத்தை உபபாதனம் பண்ண முடியாது. இது இரண்டாவது விஷயம். மேலே காதாச்சித் காச்சாதி தோஷம் சத்தியமாகையாலே பிரமஹேதுத்வம் கூடும், அவித்யாக்கிய தோஷம் மிச்சையாகையாலே பிரமஹேதுத்வம் கூடாது. அது கூடும் என்னல் பிரம்மஸ்வரூபமான அதிஷ்டானம் மிச்சை என்று கொண்டாலும் பிரபஞ்ச பிரமம் கூடலாம். இது மூணாவது தோஷம். என்ன அப்படின்னால், ஒரு பிரமம், ஒரு தவறான அறிவு ஏற்படணும் என்று சொன்னால் அதற்கு தோஷம் என்பது ஒன்று முக்கிய மூல காரணம் இல்லையா? கண்ணெதிர்க்க இருக்கிற வஸ்துவை எப்படி தவறாக இவன் புரிந்து கொள்கிறான் என்னால் என்ன பண்ணுவது? தோஷம். ஒன்று இவன் தள்ளி இருப்பதனாலே அந்த தூரத்துவம் என்பது தோஷம், இல்லை இவனுடைய கண்ணுல ஏதாவது குறைபாடு இருக்கலாம், அது ஒரு தோஷம். இது மாதிரி பல காரணங்கள் உண்டு. அப்ப ஏதோ ஒரு தோஷத்தினால்தான் இல்ல சரியான வெளிச்சம் இல்லை, அதனாலே அப்படி தவறாக அவன் கிரகித்தான்னு சொல்லலாம். இப்படி ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு காரணம் சொல்லணும். அந்த காரணத்தினால்தான் இருக்கும் வஸ்துவை வேறு விதமாக அறிகிறான், இவன் பிரமிக்கிறான் என்று சொல்லணும். ஆனா இப்ப என்னன்னா, இந்த தோஷம் என்பது ஒரு உண்மையான ஒரு இருக்கணும். தோஷம் என்கிற பிரமத்துக்கு காரணமான வஸ்து உண்மையாக இருக்கும் என்னும் பட்சத்தில் தான் தவறான அறிவு பிரமம் என்பதை நீங்கள் உபபாதனம் பண்ண முடியும். அதன் காச்சாதி தோஷம், காச்சம் அப்படின்றது கண்ணுக்கு இருக்கக்கூடிய சில தோஷம் இல்லை. இப்ப மஞ்சக்காமாலைன்னுலாம் சொல்றோம், அது கண்ணுல இருக்கிற தோஷம். வெள்ளையான வஸ்துவையும் அது மஞ்சளாக காட்டும்னு சொல்றோம். இது மாதிரி சில தோஷத்தினாலே தவறான அறிவுகள் லோகத்துல ஏற்படுறது. அப்போ இந்த தோஷம் உண்மையாக இருந்தால்தான் அது பிரமத்தை உண்டாக்கும்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொல்லும் தோஷம் என்ன? அந்த பரபிரம்மத்துக்கு எந்த தோஷம் வந்தது? அவித்யை என்கிற தோஷம். ஆனா அந்த அவித்யை அஜ்ஞானம் என்கிற வஸ்து உண்மையான அதுவும் பொய் தான், அதுவும் மித்யை தான். அப்போ தோஷமே மித்யைன்னு சொன்னால் அது எப்படி பிரமத்தை உண்டாக்கும்? ஒரு வஸ்துவே இல்லைன்னு சொன்னா இல்லாத வஸ்து ஒரு காரியத்தை உண்டாக்குமா? இதுதான் இங்க அடிப்படையான கேள்வி. ஒரு வஸ்துவே இல்லை, அது எப்படி வேற ஒரு விஷயத்தை உண்டாக்க முடியும்? ஒரு தவறான அறிவை உண்டாக்கக்கூடிய தோஷம் என்னால் அது முதல்ல சத்தியமாக இருக்கணும். எனவே ஆனால் இந்த சம்சார பிரமம், பிரபஞ்ச பிரமம், துவைத பிரமத்தை உண்டாக்கக்கூடிய தோஷம் பிரம்மத்துக்கு அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் என்கிற அவித்யையோ பொய் என்று சொன்னால் அப்ப அத்தாலே இந்த பிரமத்தை உண்டாக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வலிந்து வாதி செய்வீர்களாகில் என்னது? தோஷமானது பொய்யாக இருந்தாலும் கூட அதிலிருந்து பிரமம் ஏற்படும். தோஷம் சத்தியமாக இருக்க வேண்டும்ன்ற நிர்பந்தம் இல்லை. ஒரு பிரமத்தை உண்டாக்குவதற்கு ஒரு தோஷமானது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்லை. என்ன தோஷம் பொய்யாக இருந்தாலும் சத்தியமாக இல்லை என்னாலும் பிரமம் உண்டாகலாம் என்னால், அப்போ பாருங்கள், சூன்யவாதி, பௌத்தர்களுக்குள்ளே கடைசிவாதியான சூன்யவாதி என்பவனுக்கு தான் விஜயம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னால், இந்த சூன்யவாதி என்பவன் என்ன சொல்றான்? எல்லாமே பொய் என்றான். கண்ணால் பார்க்கப்படக்கூடிய இந்த சம்சாரம் பொய். சரி, இந்த சம்சாரம் பொய்னா சம்சாரமாகிற இந்த பிரமம் எப்படி ஏற்பட்டது? அதுவும் பொய். சரி, ஏதாவது அடிப்படையான ஒரு வஸ்துவை உண்மையாக ஒப்புக்கொள்ளணும் இல்லையா? இப்ப அத்வைதிகள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அடிப்படையாக பிரம்மம், பரபிரம்மம் என்பதை உண்மையாக ஒப்புக்கொள். அந்த பரபிரம்மத்தினிடத்தில் தான் இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி கயிறிலே ஒரு பாம்பை நாம் தவறாக பார்க்கிறோமோ, அந்த ஒரு கண்ணாடி துகளிலே இது வெள்ளின்ற தவறான வெள்ளியை பார்க்கிறோமோ, அதுபோலே ஒரு பிரமம் ஏற்படணும்னா அதற்கு அதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், மூலமான வஸ்து, அது உண்மையாக ஒன்று இருந்தே ஆக வேணும். அதிஷ்டானமே இல்லாமல், அடிப்படையே இல்லாமல் பிரமம் எப்படி ஏற்படும்? இந்த வஸ்துவை இதுவாக பார்த்தேன், அந்த வஸ்துவை அப்படி பார்த்தான், என்ன அடிப்படையான ஒரு வஸ்து வேணும் தானே பிரமத்துக்கு.
இல்லையா? அப்போ இதுதான் அத்வைதிகள் சொல்லுவது. பிரம்மம் என்பது உண்மை. அந்த பிரம்மம் என்கிற அதிஷ்டானத்திலே இந்த பிரபஞ்சம் என்பது தவறாக கல்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாத்தியமிகன் சூன்யவாதி என்ன சொல்லுகிறான்னா, அதிஷ்டானம் என்பதும் சத்தியமாக தேவையில்லை, எல்லாம் பொய்தான். இந்த பிரபஞ்சம் பிரமம், இது பொய்தான். இதற்கு காரணமும் பொய்தான், இதற்கு மூல அதிஷ்டானமும் பொய், எல்லாம் பொய் அப்படின்றான். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த சூன்யவாதிக்கு மிகவும் நெருக்கமாக அருகிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த மாயாவாதிகளை பார்த்து நாம் சொல்றோம். அவனும் என்ன சொன்னான்? கண்ணால் பார்க்கப்படக்கூடிய இந்த சம்சாரம் பொய் தான். நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள். இந்த சம்சாரம் என்கிற இந்த பிரமத்துக்கு காரணம் என்ன? காரணமான அஜ்ஞானம் என்கிற தோஷமும் பொய். அவனும் சொல்லுகிறான், நீங்களும் சொல்லுகிறீர்கள். பிரமம் தான் கண்ணால் பார்க்கப்படுவது பொய், இது பிரமம். ரெண்டு பேருக்கும் சமானம். இந்த பிரமத்துக்கு காரணமான தோஷம் அதுவும் பொய், இதுவும் ரெண்டு பேருக்கும் சமானம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இந்த பிரமத்துக்கு அதிஷ்டானம் பிரமம் எந்த வஸ்துவிலே ஏற்படுறது? எந்த வஸ்துவை இந்த பிரபஞ்சமாக நாம் தவறாக பார்க்கிறோம்? அது பிரம்மம் என்கிற ஒரு அடிப்படையான வஸ்து, ஆதாரம். அது சத்தியம்னு ஒப்புக்கொள்ள வேணும் நீங்கள் சொல்லுவது. அதுவும் பொய் தான், எதுவும் உண்மை கிடையாது என்று அவனுடைய வாதம். அது நிரதிஷ்டான பிரமம்னு அவனுடைய பட்சம். அடிப்படை வேண்டாம், பிரமத்துக்கு அடிப்படையான ஒரு வஸ்து வேணும் என்கிற நிர்பந்தம் இல்லை. ஆனா இவர்கள் அது உண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்ப நாம கேட்கிற கேள்வி, பிரமம் என்று சொன்னால் அதற்கு உண்மையான ஒரு தோஷம், காரணமான தோஷம் உண்மையாக ஒன்று இருக்கணும். அதுவும் பொய்யாக இருக்கலாம் என்னால், பிரமத்துக்கு விஷயமாயிருக்கும் அந்த அதிஷ்டானம் என்பதும் பொய்யாகவே இருக்கலாமே. அப்போ பிரம்மம் பரபிரம்மம் என்பதும் ஒண்ணு தேவையில்லை. மாத்தியமிகன் அந்த சூன்யவாதியின் பட்சத்தில் தான் முடியும் உங்களுடைய வாதம். இதுதான் இங்கே சொல்லப்படுறது. அது கூடும் என்னல் பிரம்மஸ்வரூபமான அதிஷ்டானமும் மிச்சை என்று கொண்டாலும் பிரபஞ்ச பிரமம் கூடலாம். இது 3. இது 4வது விஷயம் பாருங்கள். அவித்யா நிவர்த்தி பிரம்மஸ்வரூபாதிரிக்தையோ தது அனதிரிக்தையோ. அதிரிக்தையாம் போது அது சத்தியம் என்னல் அத்வைதஹானி பிரசங்கிக்கும். மிச்சை என்னல் மோக்ஷம் மிச்சையாம். 4வது கேள்வி என்ன அப்படின்னால், இந்த அவித்யை நிவிருத்தி ஆகிறது. அத்வைத ஞானம் ஏற்பட்டால் நமக்கு இவ்வளவு காலமாக இருந்து வந்த அஜ்ஞானம் அவித்யை என்பது நீங்கிவிடும். அவித்யின் நிவிருத்தி, நீங்குதல் அப்படின்னு சொல்லுகிறீர்களே, இந்த அவித்யா நிவிருத்தி என்னால் என்ன? இந்த அவித்யா நிவிருத்தி என்பது ஒரு தனிப்பட்ட வஸ்துவா அல்ல பிரம்மஸ்வரூபம் தானா? ஏன்னா மோக்ஷம்னு சொல்லும் பொழுது இவர்கள் சொல்லுவது அப்படியே நானே பிரம்மம் என உணர்வதுதான். அந்த அத்வைத ஞானம் வந்து விட்டது என்னால் எல்லாம் போய்விடும், பிரம்மம் ஒன்றுதான் அப்படி மிஞ்சி இருக்கும்னு சொல்லுகிறீர்கள். இந்த அவித்யை கழியும், அவித்யை போய்விடும்னு சொல்லும் பொழுது அந்த அவித்யுடைய நீங்குதல், அவித்யா நிவிருத்தி என்பது அந்த ஒரு வஸ்து தனியா இருக்காதோ? அது பிரம்மம் தானா, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதோ அப்படின்னு கேள்வி. அதிரிக்தையாம் போது அது சத்தியம் என்னல் அத்வைதஹானி பிரசங்கிக்கும். பாருங்க, இந்த அத்வைத ஞானம் ஏற்பட்ட உடனே நம்முடைய அவித்யானது போகிறது இல்லையா? அந்த அவித்யை போவது, அவித்யை நீங்கி போவது என்பது அது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்து தான் என்று சொன்னால், அந்த நிவர்த்தி என்பது உண்மையானதா பொய்யானதா? உண்மையானதுதான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? பிரம்மம் ஒரு உண்மையான தத்துவம், அவித்யினுடைய நிவிருத்தி என்பது மற்றொரு உண்மையான தத்துவம் என்று துவைத்தம், ரெண்டு வஸ்து என்று வந்துவிடும், அத்வைதம் போய்விடும். சரி, ஒருவேளை அவித்யை நீங்குவது, அவித்யை நிவிருத்தி என்பது மிச்சை, அதுவும் பொய் தான் இல்லையா? பிரம்மம் ஒன்றுதான் உண்மைன்னு சொன்னால் எனக்கு அத்வைத ஞானத்தாலே இந்த அஜ்ஞானம் போகிறது என்ன, அந்த அஜ்ஞானம் போவது என்பதும் பொய் தான் என்னால் அப்போ மோட்சமே இல்லைன்னு அர்த்தம். மோட்சமும் மிச்சைன்னு தான் வரும் இல்லையா? மோட்சம் என்னால் உங்கள் பட்சத்தில் அவித்யா போவது, இந்த அவித்யை ஒழிவது என்பதும் பொய் என்னால் மோட்சமும் பொய் என்று வந்துவிடும். அப்ப அவித்யே இருக்குன்னு தான் அர்த்தம். அது பிரம்மஸ்வரூப அனதிரிக்தை என்னும் போது பிரம்மஸ்வரூபம் நித்தியமாக யாலே தத்துவ ஞான சாத்தியத்துவம் பக்னமாம். இந்த தத்துவ ஞானம்தான் உபதேசத்தாலே சரி. அடுத்து என்ன சொல்றார்? இந்த அத்வைத, இந்த அவித்யா நிவிருத்தி என்பது பிரம்மஸ்வரூபமே தான். அத்வைத ஞானம் வந்த உடனே நமக்கு அவித்யை போகிவிடும். அவித்யை நீங்குதல் என்பது தனிப்பட்ட வஸ்துவல்ல, அது
அந்த பிரம்மஸ்வரூபம்தான் அப்படின்னு சொன்னால், இப்ப பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கு. பிரம்மஸ்வரூபம் நித்தியம் தானே. அது இந்த அத்வைத ஞானத்தாலே, தத்துவ ஞானத்தாலே அதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமா? அது இந்த தத்துவ ஞானத்தினால்தான் அத்வைத நிவிருத்தி, இந்த அவித்யா நிவிருத்தி என்பது போய்விடும், அது விட்டு போகும். எனவே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயமும் தவறு என்று 4 விஷயங்களை கண்டித்தார். அடுத்த 5வது விஷயம் என்ன அப்படின்னால், இந்த தத்துவஞானம் இந்த தத்துவஞானம்தான் உபதேச அசம்பவத்தாலே துர்கடம். இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த தத்துவஞானமும் கூட உங்கள் பட்சத்தில் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனென்றால் உபதேசம் என்பதே உங்கள் பட்சத்தில் பொருந்தாது. ஏன் பொருந்தாது உபதேசம் அப்படின்னால், கீதாச்சாரிய பிரபுதிகளுக்கு தத்துவ ஞானம் பிறந்ததாகில் ஸ்வவ்யதிரிக்தர் ஒருவர் இல்லாமையாலே அவர்களை குறித்து உபதேசம் கூடாது. இப்போ கேள்வி, கண்ணன் எம்பிரான் அவன் கீதையிலே உபதேசித்திருக்கிறான் பல விஷயங்களை. இப்ப இந்த கீதாச்சாரியன் இது என கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் இந்த தோஷத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கார். 2வது அத்தியாயத்திலாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது உபதேச அனுபபத்தி என்கிற ஒரு தோஷத்தை காட்டியிருக்கார். சப்தவித அனுபபத்திகள் ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டப்பட்டது. அதை தவிர்த்து உபதேச அனுபவத்தி என்பது இந்த கீதா பாஷ்யத்தில் காட்டப்பட்டது. உங்கள் பட்சத்தில் எல்லாம் பொய் என்று கூறக்கூடிய உங்கள் பட்சத்தில் சாஸ்திரங்களை உபதேசிப்பது என்பதே பொருந்தாது. கீதாச்சாரியன் பல விஷயங்களை உபதேசித்தான் இல்லையா, இதுவே பொருந்தாது. ஏன்னா இந்த உபதேசம் பண்ணக்கூடிய அந்த கண்ணன் போன்றவர்கள், கீதாச்சாரியன் முதலியவர்களுக்கு தத்துவ ஞானம் பிறந்ததா இல்லையா? தத்துவ ஞானம் பிறந்திருக்கு, அதனால்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார்கள்னு சொல்லணும். சரி, அப்போ ஸ்வவ்யதிரிக்தர் ஒருவர் இல்லாமையாலே அவர்களை குறித்து உபதேசம் கூடாது. இவர்களுக்கும் அந்த அத்வைத தத்துவ ஞானம் வந்து விட்டது, அவர்களுக்கு உண்டு. அப்போ கண்ணனுக்கு அத்வைத தத்துவ ஞானம் உண்டு என்னால் தன்னை காட்டிலும் வேறொருவன் யாரும் கிடையாது, இந்த ஞானம் அவனுக்கு இருக்குதானே. ஏன்னா அத்வைத ஞானம் தத்துவ ஞானம்னால் என்ன அர்த்தம்? நான் அந்த பிரம்மம் ஒருவனே உளன், என்னை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது என்கிற அறிவுதான். அப்போ தன்னை காட்டிலும் வேறு ஒருவரும் கிடையாது என அறிந்த அவன் யாருக்கு உபதேசிக்க போகிறான்? யாருக்கும் உபதேசிக்க முடியாது. எனவே அந்த பட்சத்தில் உபதேசமே கூடாது. அப்போ வேதத்தில் ஆரம்பித்து இதிகாச புராணாதிகள் எல்லா நூல்களிலும் உபதேசங்களை நாம் பார்க்கிறோம். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிப்பது என்றெல்லாம். இந்த உபதேசம் என்பது எதுவுமே உங்கள் பட்சத்தில் பொருந்தாது. தத்துவ ஞானம் இல்லையாகில் அக்ஞர் ஆகையாலே உபதேசிக்க மாட்டார்கள். இல்ல, அந்த கீதாச்சாரியன் முதலியவர்களுக்கு தத்துவ ஞானமே பிறக்கவில்லை, அத்வைத ஞானமே பிறக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு உபதேசிக்கிறார்கள்னு சொல்லலாமே. அப்படின்னால் அப்போ உபதேசமே பொருந்தாதே. தத்துவ ஞானமே அவர்களுக்கு இல்லை என்னால் அவர்கள் அக்ஞர்கள் தானே, அஜ்ஞானிகள் தானே. அப்ப அவர்கள் எப்படி அத்வைதத்தை உபதேசிக்க முடியும்? அவர்களுக்கே தத்துவ ஞானம் இல்லை என்னால் அவர்கள் அதை உபதேசிக்க போவது கிடையாது. அவர்களுக்கு தத்துவ ஞானம் வந்துருத்துன்னா தன்னை காட்டிலும் வேறு ஒருவன் கிடையாது என்பதனால் அப்பொழுதும் உபதேசிக்க மாட்டார்கள். எனவே 2 பட்சத்திலும் உங்கள் மதத்திலே உபதேசம் என்பதே கூடாது. ஒருவருக்கும் தத்துவ ஞானம் பிறந்ததில்லை என்கிற பட்சத்திலே இதானீன் தனருக்கு ஸ்ரவணாதி பிரவிற்த்தி கூடாது. ஞானம் பிறந்ததாகிலும் மோட்சம் பிறந்ததில்லை என்னில் சுகாதிகள் முக்தரானார்கள் என்கிற பிரசித்தி கூடாது. சரி, ஒருவருக்கும் தத்துவ ஞானம் பிறந்ததில்லை, இது ஒரு பட்சம். அத்வைதிகளிலே என்ன சொல்றாருன்னா, சம்சாரம் இன்னும் நடந்து கொண்டே வருது இல்லையா, இதனாலே தெரியறது யாருக்கும் தத்துவ ஞானம் யாருன்னா ஒருவன் தான் இருக்கான், பரமாத்மா, இந்த பிரம்மம். இன்னும் அதற்கு அந்த பரபிரம்மத்துக்கு தத்துவ ஞானமே பிறக்கவில்லை தான். ஆனால் இவ்வளவு காலமா அனாதி காலமா சம்சாரம் வந்துருக்கு, இதிலே இவ்வளவு காலமாக யாருக்கும் தத்துவ ஞானம் பிறக்கவில்லை தான், இனிமேல் தான் பிறக்கப் போகிறது அந்த ஒரு பிரம்மத்துக்கு என்று சொன்னால், அப்போ இதானீந்தனருக்கு அப்போ என்ன ஆயிடும் தெரியுமா? இப்ப இருக்கக்கூடியவர்கள் நடுவே ஒருத்தருக்குமே நாம் அத்வைதத்தை கேட்போமே, நாம் உபனிஷத்தை வேதாந்தத்தை கேட்போம் என்கிற அந்த ஒரு முயற்சி என்பது கூடாமல் போய்விடும். என்ன தாத்பரியம்? எப்போ நமக்கெல்லாம் இந்த வேதாந்த விஷயத்தை கேட்க வேணும் அப்படின்ற ருச்சி ஏற்படும்? இதை முன்னாடி இருந்த சில ரிஷிகள் பெரியோர்கள்லாம் இது போல கேட்டிருக்கார்கள்.
அவர்கள் கேட்டு மோட்சம் அடைந்தார்கள். நாமும் மோட்சம் அடைய வேண்டுமென்னால் இந்த சிரவணத்தை வேதாந்த சிரவணம் பண்ண வேணும். என்ன இப்படித்தானே நாம் அதில் இறங்குவோம். ஆனால் நீங்கள் சொல்லுவது என்ன என்னால், இவ்வளவு காலமாக நம்மை காட்டும் மகா தபஸ்விகளாக மகா குணவான்களாக இருந்தவர்களுக்கும் கூட தத்துவ ஞானமே பிறக்கவில்லை அப்படின்னா, நாம தலைகீழ நின்னா கூட நமக்கு தத்துவ ஞானம் பிறக்க போறது கிடையாது. அப்ப இதற்காக எதற்கு பாடுபடுவான் அப்படின்னு கை வாங்கி விடுவார்கள். இதான் இங்க கருத்து. முன்னாடி இருந்தவர்கள் யாருக்குமே தத்துவ ஞானம் பிறக்கவில்லை. ஏன்னா சம்சாரம் இன்னும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால் இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய யாருக்கும் தத்துவ ஞானம் பிறந்ததே இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கே பிறக்காத பொழுது எவ்வளவோ பிரயத்னப்பட்டார்கள். பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருந்த சில ரிஷிகளுக்கும் கூட இப்போ தத்துவ ஞானம் பிறக்கவில்லை என்னால் நாம் எல்லாம் என்ன அளவு அப்படின்னு யாருமே ஸ்ரவணாதிகளுக்கு வேதாந்தார்த்தத்தை கேட்பது முதலிய சத்விஷயங்களிலே பிரவர்த்திக்க மாட்டார்கள். ஏன்னா ஞானம் பிறந்ததாகிலும் மோட்சம் பிறந்ததில்லை என்னில். அடுத்த விஷயம் இல்ல, நமக்கு முன்னாடி இருந்த சுக பிரம்ம ரிஷி, வாமதேவர், இது போன்ற மகான்களுக்கெல்லாம் தத்துவஞானம் பிறந்ததுதான். தத்துவஞானம் பிறந்திருக்கு, தத்துவஞானம் பிறக்கவில்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனா மோட்சம் என்பது யாருக்கும் பிறக்கவில்லை. இந்த சம்சாரம் முடியும் காலத்தில் தான் அந்த மோட்சம் என்பது ஏற்படும். மோட்சம்னா ஒரு வஸ்து தான் இருக்கு. நம்முடைய சம்பிரதாயம் போல அனந்த ஆத்மாக்கள் இருக்கார்கள்னு சொன்னால்தான் சில ஆத்மாக்களுக்கு மோட்சம், இன்னும் பலருக்கு நமக்கெல்லாம் மோட்சம் ஏற்படவில்லை, அதற்காக நாம் பிரவருத்தி பண்ண வேணும் என்னெல்லாம் அர்த்தம் வரும். ஆனால் அத்வைத பட்சத்தில் பார்த்தால் எல்லாம் ஒரே ஆத்மா தான். அதனாலே தத்துவ ஞானம் பிறந்தது, ஆனா மோட்சம் இனிமேதான் பிறக்க வேணும்னு சொன்னால் அப்ப என்ன ஆயிடும்? அப்போ சுகாதிகள் சங்கரரோ சுகரோ முக்தர்னு நீங்கள் சொல்லுகிறது அது தவறு என்று வந்துவிடும். யாருமே முக்தர் அல்ல அப்படின்னு சொல்ல வேண்டுமே. இது எவ்வளவு தவறாக இருக்கு. அதனால இது முழுமையாக சொல்லவும் கூச வேண்டும்படியான அர்த்தங்களாக இருக்கு இதெல்லாம். அடுத்த ஆறாவது விஷயத்துக்கு வரார். வாக்கிய ஜன்ய ஞானம் மோட்ச சாதனமாகில் தியானாதி விதிகள் வியர்த்தமாம். சரி, அடுத்த விஷயம், எப்பேற்பட்ட ஞானம் மோட்சத்தை கொடுக்கும், இந்த அஜானத்தை போக்கும் என்னால் இந்த அகம் பிரம்மா அஸ்மி தத்துவமசி முதலிய வாக்கியங்களாலே உண்டாகக்கூடிய அத்வைத ஞானம், வாக்கியஜன்ய ஞானம் என்று சொல்லுவதுண்டு. இவர்கள் பட்சத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுவது, இது போன்ற உபாசனாதி ஞானம் தேவையில்லை. உபாசனம் என்னால் தியானம், அது தேவையே இல்லை. வாக்கியஜன்ய ஞானம், அத்வைத வாக்கியங்களிலிருந்து பிறக்கக்கூடிய ஞானம் தான் மோட்சத்தை தரும் என்று சொன்னால், அப்போ வேதாந்தங்கள்ல பல இடங்கள்ல தியானம் பண்ண வேண்டும் என்னெல்லாம் விதிச்சிருக்கே அதெல்லாம் வீணாக போய்விடும். வெறும் அத்வைத ஞானத்தை படித்தாலே ஒரு ஞானம், அத்வைத வாக்கியத்தை படித்தாலே ஒரு ஞானம் ஏற்படுறது, அதுவே போதும்னு சொல்ல வேண்டி வரும். அப்போ ஏராளமான வேதாந்த வாக்கியங்கள் வீணாக போகும் அப்படின்றார். அபரோக்ஷ பிரமத்துக்கு பரோட்சமான வாக்கியஜன்ய ஞானம் நிவர்த்தகமாக மாட்டாது. அடுத்த விஷயம் என்னவென்னால், கண்ணாலே நமக்கு இந்த சம்சார ஞானம் ஏற்படுறது, அதாவது பிரத்யக்ஷமாக நேரடியான அறிவாகத்தான் இந்த சம்சார ஞானம் என்பது நமக்கு இருக்கு. அப்போ பிரத்யக்ஷமான ஒரு ஞானத்தை மற்றொரு பிரத்யக்ஷ ஞானம் தான் நீக்குமே ஒழிய பரோட்சமான ஞானம் அது நீக்காது. இது முக்கியமான விஷயம். கண்ணாலே ஒருவன் இந்த ஒரு வஸ்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கணும். கண்ணெதிர்க்க இருக்கக்கூடிய கயிறை பார்த்து ஒருவன் இது பாம்பு பாம்புன்னு பிரமிச்சுட்டு இருக்கான்னா, அந்த பாம்பு என்கிற பிரமம் எப்பொழுது போகும் என்னால், அவனே கொஞ்சம் தெளிவு பிறந்து அவனுக்கு கண்ணெதிர்க்க இருக்கக்கூடியது கயிறு தான் அவனுக்கு பிரத்யக்ஷ அறிவு ஏற்படணும். பிரத்யக்ஷ அறிவு ஏற்பட்டால்தான் முந்திய தவறான பிரத்யக்ஷம் நீங்கும். வெறும் நாம் எதிர்க்க இருக்கக்கூடியது பாம்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் காதலை இவனுக்கு சொல்லி கொண்டே இருந்தார்னா அது போராது. காதலை சொல்லுவதன் மூலமா கொஞ்சம் அவன் கிட்டே போய் பார்க்கணும், உன்னிப்பாக பார்க்கணும். அப்புறம் அவனுக்கே இல்லை இது கயிறு தான் அப்படின்ற ஒரு பிரத்யக்ஷ அறிவு ஏற்படணும். அதனால பிரத்யக்ஷ பிரமத்தை பிரத்யக்ஷ அறிவு தான் போக்குமே ஒழிய பரோட்சமான அறிவு அதை போக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நமக்கும் இந்த ஒரு விஷயம் நாமும் ஒத்துக்கிறோம். பாருங்கள், என்னதான் நமக்கு சாஸ்திரங்கள்
உடம்பு ஆத்மா அல்ல, உடம்பு ஆத்மா அல்ல அப்படின்னு நமக்கு சொன்னாலும் நமக்கு அந்த தேகாத்மா அபிமானம் உடனடியா அது போறதான்னா போறது இல்லை. இல்ல அது ஏன் போக மாட்டேங்கிறது? நமக்கு தான் தேகம் ஆத்மா அல்ல என்கிற ஞானம் இருக்கேன்னா அந்த ஞானம் சப்தத்தினால் ஏற்பட்ட ஞானம் தானே ஒழிய நமக்கு இன்னும் அனுபவத்தில் அது ஏற்படலை. அனுபவ ரூபமாக பிரத்யக்ஷமாக அது நமக்கு அறிய வந்தால்தான் சரி உடம்பிலே சர்வதா அந்த ஆத்மா அபிமானம் நீங்கும். அதனால இங்கே என்ன விஷயம் என்னால், நீங்கள் சொல்லுவது வெறும் அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த வாக்கியத்தினாலே வரக்கூடிய அறிவு இருக்கே, அதுவே நமக்கு இந்த சம்சார பிரமத்தை போக்கிவிடும்னு சொல்வது முற்றிலும் தவறு. சம்சாரத்தை இவன் பார்ப்பது பிரத்யக்ஷமான அறிவு. வாக்கியத்தினால் ஏற்படக்கூடிய அறிவோ அது பரோக்ஷம். அது இந்த சம்சார ஞானத்தை போக்காது. அதுக்கு மேல் அவர்கள் இன்னொரு வாதம் பண்ணுகிறார்கள். என்ன அப்படின்னால், சாப்த ஞானத்துக்கு அபரோக்ஷத்துவம், இந்த ஆன்றது விட்டு போயிருக்கு. சாப்த ஞானத்துக்கு அபரோக்ஷத்துவம் கோவுக்கு அஸ்வத்துவம் போலே அசம்பாவிதம். இதுக்கு மேல் அவர்களுடைய வாதம் என்னவென்னால், சப்தத்தினாலேயும் பிரத்யக்ஷ அறிவு ஏற்படும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். உண்மையை பார்த்தா பிரத்யக்ஷ அறிவு என்னால் புலன்கள் இந்திரியங்கள் மூலமாக கண்ணு காது இது போன்ற இந்திரியங்களாலே வரக்கூடிய அறிவுதான் பிரத்யக்ஷம் என்று சொல்லப்படும். இவர்களுடைய விசித்திரமான வாதம் என்ன அப்படின்னால், இல்ல சில இடத்துல வாக்கியத்தினாலேயும் கூட பிரத்யக்ஷ அறிவு ஏற்படும் என்று அவர்கள் சொல்லுவது. இது முற்றிலும் தவறு. தசமஸ்தோமசி என்னெல்லாம் ஒரு இடத்தை எடுத்து காட்டி வார்த்தையினாலும் கூட பிரத்யக்ஷ அறிவு ஏற்படுமே அப்படின்னு அவர்கள் அடுத்த வாதம் வைக்க அதற்கு காட்டினார். இது எவ்வளவு விருத்தம் தெரியுமா? இந்திரியங்களால் புலன்களால் ஏற்படக்கூடிய அறிவுதான் பிரத்யக்ஷ அறிவை ஒழிய வாக்கியத்தினால் ஏற்படக்கூடியது பிரத்யக்ஷ அறிவு அல்ல, அது பரோட்சம்தான். கோவுக்கு அஸ்வத்துவம் போலே என்ன காட்டுறார். மாட்டுக்கு அஸ்வத்தன்மை அது ஏற்படுமா? குதிரைத்தன்மை, குதிரையின் தன்மை என்பது மாட்டுக்கு ஏற்படுமா? ஏற்படாது. அது போலத்தான் வாக்கியத்தினால் சப்தத்தினால் உண்டான அறிவுக்கு பிரத்யக்ஷத்துவம் பிரத்யக்ஷத்தன்மை என்பது எக்காலத்திலும் ஒட்டாது. தியான விதிகள் அத்வைத சாட்சா்காரார்த்தம் என்கையும் தியானாதிகள் பேத வாசனா ஆதாய கங்களா ஆகையாலே அனுச்சிதம். என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தோஷம் சொல்லப்பட்டது. வெறும் அகம் பிரம்மாஸ்மின்ற வாக்கியத்தினால் உண்டார அறிவே போதும் மோட்சத்துக்கு என்று சொன்னால், அப்போ உபாசித தியாத்வா அப்படின்றெல்லாம் சொல்லும்படியான தியான விதிகள், தியானத்தை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் வீணாக போய்விடுமே என்று நாம் சொன்னோம். அதற்கு அவர்கள் பதில் சொல்லுவது இல்ல, அத்வைத சாட்சா்காரம் ஏற்பட வேண்டுமென்றால் தியானம் முதலியதை பண்ண வேணும். அவருடைய விசித்திரமான வாதமே எப்படி தெரியுமா? இந்த கர்மங்களை அனுஷ்டிக்க மனசு நிர்மலமாகும். நிர்மலமான மனசை அதிலே நிறைய தியானம் பண்ணணும். ஆத்மஸ்வரூபத்தை எல்லாம் தியானம் பண்ண 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 இன்னும் மனசு சுத்தமாகி அந்த நேரத்திலே இவனுக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இது போன்ற வாக்கியங்களை உபதேசிப்பான் என்று சொன்னால் உடனடியாக அந்த வாக்கியத்திலிருந்து பிரத்யக்ஷமான ஏற்படும். இதுதான் அவருடைய சாரமான கருத்து. இப்போ வெறுமனை யாரோ ஒருவனை அழைத்து வந்து தத்துவமசி என்று சொன்னால் அந்த வாக்கியத்தினாலே அவனுக்கு வெறும் சாதாரண அர்த்தம் என்ன, அது பிரம்மமும் நானும் ஒன்னா அப்படின்னு பதபதார்த்தமான அறிவு ஏற்படலாம். அவனுக்கு அந்த வாக்கியத்திலிருந்து அத்வைத பிரத்யக்ஷ ஞானம் ஏற்படாது. ஆனா வாக்கியத்திலிருந்து பிரத்யக்ஷ அறிவு சாட்சா்காரம் என்கிற அறிவு எப்போ ஏற்படும் என்னால், நிறைய தியானாதிகள் பண்ணி அவன் மனசு பரிசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது அவனுக்கு வாக்கியத்திலிருந்து அத்வைத சாட்சா்காரம் அத்வைத பிரத்யக்ஷ ஞானம் ஏற்படும் என்ன இவர்களுடைய பட்சம். அதனால தியானாதிகள் வீண் அல்ல. இந்த கர்மங்களை அனுஷ்டிப்பது தியானாதிகளை பண்ணுவதற்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதை பண்ண 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 நமக்கு பின்பு அத்வைத வாக்கியத்தை கேட்ட உடனே அத்வைத ஞானம் பிரத்யக்ஷமாகிற ஞானம் ஏற்படும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இதுவும் முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னா, தியானாதிகள் எல்லாம் தியானம் முதலியவைகள் வேத வாசனா ஆதாயகங்கள். ஆதாயகம்னு அதை உண்டாக்குவது.
தியானம் முதலியதெல்லாம் வேத வாசனையை இன்னும் திருடமாக ஆக்கிவிடும். அது அத்வைத ஞானத்துக்கு முற்றிலும் எதிரானதாச்சே. நீங்கள் சொல்லுவதுபடி எப்போ பொருந்தும் அப்படின்னா, எதை தியானம் பண்ணுகிறோமோ அதை பற்றியதே அந்த ஒரு பிரத்யக்ஷ ஞானம் என்று சொன்னால் அது சரி. தியானம் என்பதோ நான் வேறு, அந்த ஈஸ்வர தத்துவம் வேறு. நான் இவனை அறிகிறேன், இவனுக்கு இவ்வளவு குணங்கள் உள்ளதாக நான் இவனை சிந்திக்கிறேன் என்ன. தியானம் என்பது நான் தியானம் பண்ணுபவன் நான் வேறு, தியானிக்கப்படக்கூடிய அந்த வஸ்து வேறு என்ன. பேத வாசனை, பேத சம்ஸ்காரத்தை தான் இன்னும் திருடமாக ஆக்கும். அதிலிருந்து அத்வைத ஞானம் என்பது ஏற்பட வாய்ப்பே இல்லை. இது வேறு அது வேறு, ரெண்டும் முற்றிலும் வெவ்வேறான விஷயங்கள். இல்லையா? லோகத்துல நாம் பார்க்கிறோம் என்னது, ஒரு நல்ல விஷயத்தை பண்ண விடவினால் முதல்ல அதே விஷயத்தை தியானித்து கொண்டே இருக்கணும்னு சொல்றோம். அப்போ அதன் பிறகு அதை கேட்டவுடனே நாம் பண்ண போகிறோம். அப்போ அந்த தியானம் பண்ணுவதும் வாக்கியத்தினால் ஏற்படக்கூடிய அறிவும் ஒரே ரீதியில இருக்கணும். ஆனா இங்கோ எதிர்மாறாக இருக்கு, நேர் எதிராக இருக்கு. அடுத்த 7வது விஷயம், பிரத்யக்ஷாதி சகல பிரமாணங்களிலும் விசிஷ்ட வஸ்துவே விஷயமாகையாலே நிர்விசேஷ வஸ்துவில் பிரமாணம் இல்லை. இது கடைசியா ஒரு பெரிய விஷயத்தை இங்கே நிரூபணம் பண்றார் எம்பெருமானார். மகா சித்தாந்தத்தில் இதான் முதல்ல எடுத்து காட்டியிருக்கார். நீங்க கடைசியாக காட்டுற என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பரபிரம்மத்துக்கு குணமே இல்லை என்பது முற்றிலும் தவறு. எந்த ஒரு பிரமாணத்தாலையும் உங்களாலே குணமற்ற வஸ்து ஒன்று உண்டு என்பதை நீங்கள் ஸ்தாபிக்க முடியாது. ஏன்னா அனைத்து பிரமாணங்களும் விசிஷ்ட வஸ்துவைத்தான் குறிப்பிடும். விசிஷ்டம் என்னால் குணங்களுடன் கூடிய வஸ்துவைத்தான் அது காட்டவல்லன. அவைகள் அந்த பிரமாணங்கள் காட்டவல்லன. பிரத்யக்ஷமோ அனுமானமோ சப்தமோ எந்த பிரமாணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் விசிஷ்ட வஸ்துவைத்தான் அது காட்டுமே ஒழிய குணமற்ற வஸ்துவை அது பேசவே முடியாது, அதை குறிப்பிடவே முடியாது அப்படின்றார். ஏன் அப்படின்னா, சைத்தன்ய ஸ்வரூப மாத்திரத்திலே யோகாச்சாரனுக்கும் மாயாவாதிகளுக்கும் விவாதம் இல்லை. முதல் ஒரு விஷயம் வர, சைத்தன்யம்னா அந்த ஆத்மஸ்வரூபம், ஞானமே வடிவமான ஆத்மஸ்வரூபம். இப்ப சைத்தன்யம், இந்த ஞானம் என்பது ஒண்ணு இருக்கு என்பதிலே இவர்களுக்கு, இந்த அத்வைதிகளுக்கும் சரி, யோகாச்சாரனால் 3வது பௌத்தன் அவனுக்கும் சரி வித்தியாசமே கிடையாது. இந்த யோகாச்சாரன் என்பவன் ஞானம் ஒன்றே உண்மை, மற்றது அனைத்தும் பொய் என்று சொல்லக்கூடியவன். ஆனா அவன் சொல்லுவது அந்த ஞானம் என்பது க்ஷணிகம், பிரதிக்ஷணம் நாசமாகி கொண்டே இருக்கு என்ன அவனுடைய வாதம். இந்த அத்வைதிகளோ ஞானம், அந்த பிரம்மம் ஒன்றே சத்தியம், அது நித்தியமானது என்று சொல்லுகிறார்கள். இதுதான் வித்தியாசம். இப்ப சொல்றாரு இங்கே அவர்கள், சைத்தன்யம் அந்த அறிவு என்பது ஒரு வஸ்து இருக்கின்றதை பௌத்தனும் சரி நீங்களும் ஒப்புக்கொள்கிறீர்கள். இனி சைத்தன்யம் நித்தியம் என்று மாயாவாதிகள் சாதிக்கும் போது சாத்தியமான நித்தியத்துவம் ஸ்வரூபாத்மகமோ பின்னமோ என்ன கேட்கிறார் அப்படின்னா, அந்த பௌத்தனை பார்த்து நீங்கள் இந்த வாதம் முன்வைக்க வேண்டும் தானே. என்னது? சைத்தன்யம் நாம 2 பேரும் ஒத்துக்கிறோம், அந்த சைத்தன்யம் என்பது நித்தியமான வஸ்துவே அப்படின்னு நீங்கள் சாதனம் பண்ணணும், நீங்கள் முன்வைக்கணும். சைத்தன்யத்துக்கு சைத்தன்யம் என்பது நித்தியமானது. அங்க கேள்வி, சைத்தன்யம் நித்தியமானதுன்னு சொல்லும் பொழுது சைத்தன்யத்துக்கு, இந்த ஞானத்துக்கு நித்தியத்துவம் என்கிற தன்மையை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? அதில் ஸ்வரூபாத்மகம் என்னல், அந்த நித்தியத்துவம் என்பது சைதன்யத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு தன்மையா இல்ல சைத்தன்யமேவா? சைதன்ய ஸ்வரூபமே என்று சொன்னால் அப்போ உங்கள் 2 பேருக்கும் விவாதமே கிடையாது. சைத்தன்யம் என்பது 2 பேராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. சைத்தன்யம் நித்தியம் என்பதுதான் நீங்கள் அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம். ஆனா அந்த நித்தியத்துவம் என்பது வேறு தன்மை அல்ல, அது சைதன்யமே என்று சொன்னால் சைதன்ய ஸ்வரூபம் அவனுக்கும் அது அங்கீகிருதம் தான். ஸ்வரூபத்திலே விவாதம் இல்லாமையாலே சாதனம் வியர்த்தம். அப்போ நீங்கள் அவனை குறித்து இந்த அனுமானம் சொல்வது தவறு, தேவையே இல்லை. ஸ்வரூபாதிரிக்தமாகில் சவிசேஷத்துவம் பிரசங்கிக்கும். ஒருவேளை ஸ்வரூபத்தை சைத்தன்யம் வேறு, அதில் நித்தியத்துவம் என்கிற தன்மை வேறு என்று சொன்னால் அப்போ ஒரு குணத்தை அதுக்கு ஒத்துண்டதாக ஆகிவிடும். நித்தியத்துவ சாதகமான ஹேதுவானது சைத்தன்ய ஸ்வரூபமான பட்சத்தில் இல்லையாகில் ஸ்வரூபா சித்தி தோஷம் பிரசங்கிக்கும். ஹேது இருந்ததாகில் ஹேது தர்மத்தாலே சவிசேஷத்துவம் பிரசங்கிக்கும். அடுத்த இன்னொரு விஷயம், இந்த
இந்த சைத்தன்யம், இந்த ஞானம் என்பது நித்தியமே. ஏன்? ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். எப்பொழுதும் இருக்கு, அதுக்கு நாசம் இல்லாதபடியால் அப்படின்னும் ஏதோ ஒரு ஹேத்து, ஒரு அடையாளம், ஒரு காரணத்தை நாம் முன்வைக்க வேணும். அந்த காரணமாகிற தன்மை, அந்த காரணமானது அந்த இடத்தில் இருக்க வேணும் தானே. இதோ லோகத்துல பாருங்கள், இந்த எதிரில் இருக்கக்கூடியதானே இந்த ஒரு பெரிய பர்வதம், அந்த பர்வதத்தில் நெருப்பு இருக்கு. ஏன்னா அங்க புகை இருக்கிறபடியால்னு சொல்றோம். புகைதான் நெருப்புக்கு அடையாளம். அந்த அடையாளமான புகை என்பது அந்த பர்வதம், அந்த பர்வதத்தில் இருக்க வேண்டும் தானே. பர்வதத்தில் அது இருந்தால்தானே பர்வதத்தில் நெருப்பை அது காட்டி முடிக்கும். அப்ப அந்த அடையாளம் என்கிற ஹேத்து பக்ஷம் அந்த பர்வதத்தில் இருந்தாகணும். இல்லை என்னால் அதுக்கு ஸ்வரூபா சித்தின்னு ஒரு தோஷம் சொல்லுவது. அதற்கு ஸ்வரூபமே இல்லாமல் போய்விட்டது. அதாவது அந்த புகை என்பதற்கு நெருப்பை காட்டக்கூடிய தன்மை இல்லையாய்விடும். ஹேது இருந்ததாகில் ஹேது தர்மத்தாலே, இதுல தாத்பரியத்தை கொஞ்சம் சுலபமா நாம் புரிஞ்சுக்கணும்னா, பர்வதத்துல நெருப்பு இருக்கு, அங்க புகை இருக்கிறபடியால்னு சொன்னால் அங்கே புகை இருக்கு அப்படின்னு, புகை என்பது அங்க இருந்தாகணும். புகைன்ற தன்மை இந்த பர்வதத்தில் இருந்தால்தான் நெருப்பை அங்கு காட்டும். இப்ப புகை வந்து இந்த பர்வதத்திலேயே இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது? அது போயிடும். அது மாதிரிதான் இங்கேயும் சைத்தன்யம், அறிவு நித்தியமாக உள்ளது, அதுக்கு நித்தியத்துவம் இருக்கு இந்த காரணத்தினாலேன்னு சொல்லணும். அந்த காரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை சைத்தன்யத்தில் இல்லை என்று சொன்னால் அப்போ நீங்கள் எப்படி நித்தியத்துவத்தை சாதிப்பீர்கள்? சரி, சைத்தன்யத்தில் அந்த ஒரு காரணம் அழிவில்லாதபடியால், அழிவில்லாமை அப்படின்ற அந்த ஹேது, அதில் தனியா ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு தர்மத்தை ஒப்புக்கொண்டாச்சு. அதனால அனுமானம்னு எடுத்துன்னு வந்தால், அனுமானத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு குணத்தை ஒப்புக்கொண்டே ஆக வேணும். நிர்குணவாதம் அதிலே வராது. அடுத்தது அயம் கடஹா என்கிற இது முதலான பிரத்யக்ஷங்கள் இதம் இத்தம் என்று கோச்சரிக்கையாலே நிர்விசேஷ வஸ்துவில் பிரத்யக்ஷம் பிரமாணமாகாது. சரி, அடுத்தது பிரத்யக்ஷம்ன்ற அறிவை பார்ப்போம். என்ன சொன்னா, பிரத்யக்ஷ அறிவு என்று சொன்னாலே எல்லா பிரத்யக்ஷ ஞானங்களும் இந்த வஸ்து இப்பேற்பட்டது, இதம் இத்தம், இந்த வஸ்து இப்படிப்பட்டது, இந்த வஸ்து இப்படிப்பட்டது என்று காட்டக்கூடியதுதான். இதம் இத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வஸ்து இது போல் உள்ளது. அப்போ அயம் கடஹ, இது கடம், இந்த வஸ்து கடத்தன்மையுடன் கூடியிருக்கு அப்படின்னு ஒரு வஸ்துவிலே ஒரு தன்மையை அறிந்து கொள்வதுதான் பிரத்யக்ஷம். அதனால பிரத்யக்ஷத்தாலே நிர்குணமான வஸ்து, தன்மையற்ற வெறும் ஸ்வரூபம் என்கிற வஸ்துவை காட்டவே இயலாது. அடுத்தது பிரகிருதி பிரத்யய ரூபத்தாலும் பத வாக்கிய ரூபத்தாலும் விசிஷ்ட போதகமான சப்த பிரமாணமும் நிர்விசேஷ வஸ்துவில் பிரமாணமாக மாட்டாது. சப்த பிரமாணத்தை கொண்டு பிரத்யக்ஷம், அனுமானம், இந்த ரெண்டு விஷய பிரமாணங்களாலேயும் நிர்விசேஷ வஸ்து, தன்மையற்ற ஒரு வெறும் வஸ்து, சுத்த வஸ்து என்பது குறிப்பிடவே வாய்ப்பில்லை. சப்தம்னு சொன்னால் அங்கேயும் அதுதான். ஏன்னா ஒரு சப்தம்னு சொன்னால் பல பதங்கள் இருக்கும், ஒரு பதத்திலையும் ஒரு பிரகிருதி, ஒரு விகுதி, விபக்தின்னு இருக்கும். அப்போ ஒரு பதத்திலையும் பல அர்த்தங்கள் ஒரு வஸ்துவுக்கு குறிப்பிடப்படும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்ப பாக்குறோம், இப்ப ராமன், தசரதனின் பிள்ளை ராமன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ராம அப்படின்ற அந்த பிரகிருதி மூலப்பகுதியினாலே ஒரு அர்த்தம் காட்டப்படுறது. அந்த ஒருவன் ராமன் அப்படின்னு முடியும் பொழுது அந்த ஏகவச்சனம், அந்த ஒருமை, அப்போ அவனுக்கு ஏகத்துவம், அந்த ஒரு சங்கை இருக்கு. ராமன்ற வார்த்தை அது ஆண் பால் இல்லையா? அப்போ அதற்கு வேண்டிய அந்த ஒரு சில குணங்கள் அவனிடத்துல இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் காட்டப்படுறது. ஒரு பதம் என்று எடுத்துக்கொண்டாலேயே அதன் மூலமாக பல தன்மைகள், தர்மங்கள் அந்த ஒரு வஸ்துவுக்கும் சித்திக்கும். எனவே சப்தம் என்பது கண்டிப்பாக விசிஷ்ட வஸ்துவைத்தான் போதிக்கும். ஆகையாலே சம்சார பந்தம் மித்யை, அதுக்கு நிர்விசேஷ பிரம்ம ஜானம் நிவர்த்தகம் என்கை கூடாமையாலே. அதனால் உங்களுடைய வாதம் முழுமையாக தவறானதுதான். என்னது? இந்த சம்சாரம் என்பது பொய்,
அதற்கு இந்த சம்சாரத்தை போக்க வேண்டுமென்றால் நமக்கு நிர்விசேஷம், குணமே இல்லாததான நிர்குணமான பிரம்மத்தினுடைய ஞானம்தான் அந்த சம்சாரத்தை போக்கும் என்று சொல்லுவது கூடாது. அதனாலே நீங்கள் எதை ஒப்புக்கொள்ள வேணும்? உபாசனஜன்ய பகவத் பிரசாதமே சத்தியமான கர்மாதி ரூபமான சம்சாரத்துக்கு நிவர்த்தகம். அப்ப பாருங்கள், சம்சாரம் என்று சொன்னால் கர்மாதி சக்கரம், கர்மம், அதனால் வரக்கூடிய அவித்யை, அதனால் வரக்கூடிய சரீர சம்பந்தம் அப்படின்னு இந்த ஒரு சக்கரம், இந்த கர்மாதி ரூபமான சம்சார சக்கரம் உண்மைதான். இதை போக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாந்தங்களில் அந்த உபனிஷத்துகளில் குறிப்பிடக்கூடிய உபாசனம், பக்தி என்கிற அந்த தியானத்தை பண்ணி அதன் மூலமாக எம்பெருமானுடைய பிரசாதம், கிருபையை நாம் பெற வேணும். இதுதான் வழி என்று கொள்ள வேணும். இந்த மாயாவாதி மத தூஷணம் பாஷ்யாதிகளிலே இன்னும் பகுவிதமாக பிரபஞ்சிக்கப்பட்டது. ரொம்ப சுருக்கமாகத்தான் இந்த மாயாவாதி மதம் இங்கே நான் அதனுடைய நிராகரணத்தை காட்டியுள்ளேன். இன்னும் விஸ்தரமாக இதனுடைய மறுப்புகள், அதை நாம் ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களிலே சேவித்துக் கொள்ளலாம். அதனால ஒரு முக்கியமான 7-8 விஷயங்களை இங்கே கண்டனம் பண்ணி உள்ளார் இந்த மாயாவாதி மதத்திலேன்னு பார்க்கிறோம். ஒன்று, பிரபஞ்சம் என்பது அஜ்ஞானத்தாலே கல்பிக்கப்பட்டது, இது தவறு, அதை முதல்ல தூஷித்தார். அதற்கு மேலே இந்த பிரபஞ்சம் என்கிற பிரமம் அது எப்படி தோற்றும்? இந்த அந்த பகவானுக்கு, அதாவது பிரம்மத்துக்கு எந்த குணத்தையும் நீங்கள் ஒப்புக்கொள்ளாதபடியால் இந்த பிரபஞ்ச பிரமத்தை நீங்கள் சொல்லுவது உபபாதனம் பண்ண இயலாது. மேலும் பிரபஞ்ச பிரமத்துக்கு காரணமான அவித்யை என்பது பொய் என்று சொன்னபடியாலும் பிரபஞ்ச பிரமம் கூடாது அப்படின்னு தூஷணங்களை முதல்ல காட்டினார். அதற்கு மேல இந்த மோக்ஷம், அவித்யா நிவிருத்தி என்கிற மோக்ஷம், அது பிரம்மமேவா, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதா? அது எதுவும் பொருந்தாது. எனவே மோக்ஷம் என்பது உங்கள் பட்சத்தில் பொருந்தாது. அதற்கு மேலே உபதேசம் என்பதும் உங்கள் பட்சத்திலே பொருந்தாது. எல்லாம் பொருந்தாமைகள். பிரபஞ்சம் கல்பிதம் என்று சொல்லும் வாதம் பொருந்தாது. இந்த பிரபஞ்ச பிரமத்தை நீங்கள் உபபாதனம் பண்ணுவதும் பொருந்தாது. தத்துவ ஞானம், இந்த மோக்ஷம் என்கிற அவித்யா நிவர்த்தி என்பதும் உங்கள் பட்சத்தில் பொருந்தாது. அத்வைத ஞான உபதேசம் என்பதும் உங்கள் பட்சத்தில் பொருந்தாது. அதற்கு மேலே வாக்கிய ஞானத்தினாலே மோட்சம் ஏற்படும் என்கிறதும் உங்கள் பட்சத்தில் பொருந்தாது. வாக்கியத்தினாலே அப்பேற்பட்ட ஞானம் ஏற்பட வாய்ப்பில்லை. நிர்விசேஷமான நிர்குணமான வஸ்து தான் பிரமாணங்களால் அறியப்படுவது என்பதும் பொருந்தாது. அனைத்து பொருந்தாமைகளையும் இங்கே எடுத்து காட்டியிருக்காருன்னு பார்த்தோம். மேல அடுத்ததாக இது சங்கர பட்சம் கண்டிக்கப்பட்டது. பாஸ்கர பட்சம், யாதவ பட்சம் என்ன அடுத்த 2 பட்சங்கள் இருக்கு. அதை நம்ம நாளை தினம் அதை நாம் பார்க்கலாம். பாஸ்கர யாதவ பட்சங்கள், அதற்கு மேலே மாத்வ பட்சம். சுருக்கமான இந்த பட்சங்கள் 3 பட்சத்தையும் நாம் நாளை தினம் சேவிக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். நாளைக்கு இதே மாதிரி